அனைவருக்கும் வணக்கம். PGPRB ல மென்டல் எபிலிட்டில இன்னைக்கு சில சாப்டர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஷார்ட் ஃபார்ம்ல CI னு சொல்வாங்க. இதோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா A - B. A ன்றது அமௌண்ட், இதான் A ஓட ஃபார்முலா. இத பேஸ் பண்ணி சில சம் போடுறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபைண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ₹1000 deposited for 2 years. நம்ம வெறும் வேல்யூ மட்டும் எழுதினா போதும். at 10% rate of interest. முதல்ல இந்த சம்ல என்ன பண்ண போறோம்னா, கொடுத்தது பிரின்சிபல் P 1000, n வந்து 2 years number of tenure and rate of interest R வந்து 10%. சோ முதல்ல இந்த A ஓட ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். பாருங்க, P வந்து 1000, 1 plus rate of interest வந்து 10%, 10/100 எடுத்துக்கோங்க. whole power n க்கு பதிலா 2, ஒரு 0 கட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது 1000 into 1 plus ஒரு 0 கட் பண்ணா 1/10, whole power n வந்து 2 கொடுத்திருக்காங்க. 1000 இது LCM எடுக்கணும். 1 10s are 10, 10 plus 1 11, 11/10. இது வந்து ஹோல் ஸ்கொயர்ல இருக்கு. இது வந்து ரெண்டா பிரிச்சுக்கோங்க. 11/10 into 11/10. இதுல ஒரு 0 கட் பண்ணுங்க. சோ 10 into 11 into 11, 11 11s are 121. 121 into 10 வந்து 1210. எப்பவுமே any number into 10 னா ஒரு 0 போட்டுக்கோங்க. ஓகே, சோ இதுதான் A ஓட வேல்யூ. இப்போ நமக்கு தேவை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். $1210 minus 1000. So compound interest நமக்கு கிடைக்கிறது 210 rupees. இந்த சம் உங்களுக்கு புரியுதா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவலா சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈஸி தான், ஆனா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ முதல்ல அமௌண்ட் அப்புறம் பிரின்சிபல் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. ஓகே, நம்ம இன்னும் ஒரே ஒரு சம் போட்டு பார்க்கலாம். உங்களுக்கு அப்போ இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிடும். பாருங்க, இதுவும் find compound interest on ₹8,000 at 20% rate of interest for 1 year. இது வந்து compounded half yearly கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி கொடுத்தா சோ முதல்ல அமௌண்ட் பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா 8000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R வந்து 20%, n வந்து பாத்தீங்கன்னா 1 இயர். ஆனா இவங்க காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இது ரெண்டுத்தையுமே அப்படியே நம்ம கன்வர்ட் பண்ணணும். சோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இயர்லி இது அப்படியே பாதி ஆகிடும். n வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் ரெண்டு ஆஃபா பிரிக்கிறாங்க. சோ n வந்து நமக்கு 2 டைம்ஸ், அதாவது 6 months once காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் n நம்பர் ஆஃப் இயர்ஸையும் நம்ம கன்வர்ட் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் பழைய மாதிரி p into 1 plus r/100 whole power n. p வந்து பாத்தீங்கன்னா அதே 8000 into 1 plus ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20 ல இருந்து 10% மாறிடுச்சு. whole power n வந்து 2 ஆயிடுச்சு. 0 கட் பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த சமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சிம்பிள் லாஜிக் தான். 1 plus 1/10 whole power 2 தான். இத LCM எடுத்தீங்கன்னா 10 plus 1 by 10 whole power 2.
11 by 10 whole power 2. ஒரு 0 கட் பண்ணுங்க, ஒரு 0 கட் பண்ணுங்க. 80 into 11 into 11. 11 into 11 வந்து 121. So இப்போ என்ன பண்றீங்கன்னா 121 into 8 முதல்ல பண்ணிக்கோங்க, ஒரு 0 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 2 8 are 16, 6 remaining 1, 1 8 are 8, 8 plus 1 9. ஓகேவா? இதோட ஒரு 0 சேர்த்துக்கோங்க. So 9680 rupees இது வந்து அமௌண்ட், அதாவது காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி. இப்போ இதுல என்ன பண்றோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்திருக்குன்னா இந்த அமௌண்ட் 9680 மைனஸ் 8000 இனிஷியல் அமௌண்ட் சப்ட்ராக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வரது 1680 rupees. ஓகேவா? சோ இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட். இந்த சம் புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஆஃப் இயர்லின்னு சொன்னாங்கன்னா ஆல்ரெடி அவங்க கொடுத்தது வந்து 20% ஃபார் 1 இயர். சோ அப்ப ஆஃப் இயருக்கு வந்து 10%. அதே மாதிரி ஆஃப் இயர் பிளஸ் ஆஃப் இயர் அதான் 1 இயர். அதனால என்ன வந்து 1ன்றது 2 ஆ எடுத்துறோம். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நம்ம வேற ஒரு இது பார்க்கலாம். இதுவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் on rupees 5000. at 5% for 2 years. இதோட ஆன்சர் கொடுத்திருக்காங்க. A வந்து 500, B வந்து 510, C வந்து 520, D வந்து 5%. சரி, 525. சோ இதுவும் சேம் process எல்லாம் போட போறோம். P வந்து 5000 கொடுத்திருக்காங்க. N வந்து 2 years, rate of interest வந்து 5%. சரி, இப்போ A ஓட ஃபார்முலா எழுதிக்கோங்க. P into 1 plus R by 100 whole power n. P வந்து பாத்தீங்கன்னா 5000 into 1 plus R வந்து 5%. 5 by 100 வச்சுக்கோங்க, whole power n க்கு பதிலா 2. 5000 இந்த 5 ஆல இந்த 100 அடிச்சீங்கன்னா 5 வந்து 10 ல 2 டைம்ஸ் இருக்கும், அந்த 0 சேர்த்துக்கோங்க. So 1 plus 1 by 20 ஆயிடும். இது என்ன பண்றோம்னா LCM எடுக்க போறோம். இந்த 20 இதோட மல்டிப்ளை பண்ணா 120 are 20, 20 plus 1 divided by 20 whole power 2. இப்போ இங்க பாருங்க, அந்த 5000 அப்படியே போட்டுறோம். இது வந்து 21 by 29. ஒரு 0 கட் பண்ணுங்க, ஒரு 0 கட் பண்ணுங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது 50 into 21 into 21 divided by 2 into 2. ஒரு 12 அடிச்சீங்கன்னா 25 ஆயிடும். அதே மாதிரி 21 into 21 மல்டிப்ளை பண்ணா 441 வரும். இந்த 12 அடிங்க 12.5 ஆயிடும். இதை இப்போ மல்டிப்ளை பண்ணணும். சோ அத மல்டிப்ளை நம்ம இங்க பண்ணலாம். பாருங்க 441 அப்புறம் 12.5 முதல்ல 125 வெச்சுக்கோங்க. 1 5s are 5, 4 5s are 20 is 0. Remaining 2, again 4 5s are 20. So 22. இங்க ஒரு பிளஸ் போட்டுக்கோங்க. 2 ஆல பண்ணும்போது 1 2s are 2, 4 2s are 8, again 4 2s are 8. அடுத்து 1 ஆல பண்ணும்போது 1 4 4 5 2 10 11 க்கு 1 போட்டுக்கோங்க. remaining 1 போட்டா 10 15 15 க்கு 5 remaining 1 போடுங்க 5. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 12.5. சோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சா உங்களுக்கு வர்றது 5512.5. ஓகேவா? இது வந்து A மட்டும் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? இப்போதைக்கு A கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்றோம்னா therefore compound interest equal to A minus B. A is 5512.5 minus initial amount கொடுத்தது 5000 rupees. இது சப்ட்ராக்ட் பண்ணுங்க.
0 வால பண்ணும்போது அதே தான் 550 ஆயிடும். ஓகேவா? சோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கிறது 512.5 rupees. இத ரஃபா பாக்கும்போது இந்த பாருங்க இந்த அமௌண்ட் வந்து இங்க 500 510 520 இருக்கு. எப்பவுமே பாயிண்ட்க்கு அப்புறம் 5 வந்தா இது நம்ம என்ன பண்ணலாம்னா 513 எழுதலாம். ஆனா இது இங்க இல்ல. அதனால நியரஸ்ட் வேல்யூன்னு பார்த்தா நமக்கு இருக்கிறது 510 தான். சோ அப்ராக்ஸிமேட்டா 510 rupees அப்படின்னு எடுத்துட்டாங்க. ஓகேவா? இது புரியுதா? டவுட் இருக்கா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் புரிஞ்சுட்டு போட்டீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட்டா போடலாம். கால்குலேஷன்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா மல்டிப்ளை பண்றது, ஆட் பண்றது, டிவைட் பண்றதுல நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இவ்வளவு இது போதும். இப்போ வேற ஒரு டாபிக் பார்க்கலாம். ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் ஒன்னு பார்க்க போறோம். இந்த சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றோம்ன்றது தான் நம்ம மெயினா பார்க்கணும். சிம்பிளிஃபை 25 into 4 divided by 10 36 divided by 6 அவ்வளவுதான். இதான் क्वेश्चन. சோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ சிம்பிளிஃபிகேஷன் போடலாம். இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா எப்படி எடுக்கணும்ன்றதுக்கு சில லாஜிக் இருக்கு. எப்பவுமே டிவிஷன் வந்தா மல்டிப்ளை வந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும். பாருங்க, முதல்ல இது இது வந்து 4 10 ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு சரியா வராது. அதனால என்ன பண்றாங்கன்னா முதல்ல 25/4 அது தனியா எடுத்துக்கோங்க. 10 இருக்கட்டும். அப்புறம் இந்த 36/6 பாருங்க 25 into 4 100 வரும். 100 divided by 10 plus 36/6 பண்ணா 6 ன்னு வரும். அப்படியே இருக்கட்டும். இப்போ இத வந்து என்ன பண்றோம்னா 100 divided by 10 ன்னு சொல்றோம். plus 6 இருக்கட்டும். ஒரு 0 0 கட் பண்ணுங்க. 10 plus 6 60. பாருங்க, முதல்ல சிம்பிளிஃபை சொல்லி இந்த மாதிரி நம்பர் கண்டினியூஸா கொடுத்துருவாங்க. அதுல மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் நிறைய இருக்கும். நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா எப்படி பண்ணா நமக்கு ஆன்சர் வரும்னு சொல்லி பார்க்கணும். முதல்ல 4 divided by 10 பண்ணா உங்களுக்கு 2/5 வரும். அது ஃபிராக்ஷனா இருக்கும். அது உங்களுக்கு கேன்சல் ஆகாது. அதனால என்ன பண்றோம்னா இந்த மாதிரி போடுறோம். ஆனா எப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் வரும். 25 into 4 100 போட்டுருக்கேன். இதே நீங்க வேற மெத்தட்ல போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். அந்த வேற மெத்தட் கூட நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பாருங்க, இதே சம இது வந்து r. இதே சம எப்படி போடணும்னு பாருங்க. 25 into 4 divided by 10 plus 36 divided by 6. இப்போ நான் இந்த டிவிஷனை மட்டும் தனியா எடுத்துக்கிறேன். பாருங்க 4/10 ன்னு போடுறேன். இத 36/6 ன்னு போடுறேன். இது என்ன ஆகும்னா இதையும் 2 ஆல கேன்சல் பண்ணா 2 5. இதை கேன்சல் பண்ணா 6. இப்போ இத 5 ஆல இத கேன்சல் பண்ணுங்க. 5 times 5 into 2 10 plus 6 equal to 16. ஒரு சம்ம 10 விதமா போடலாம். ஆனா எப்படி போடணும்ன்றது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். சரியா? எப்படி போட்டாலும் நமக்கு வரும். ஆனா இத கம்பேர் பண்றது போது இது ஈஸி. ஏன்னா 100 10 ஆல டிவைட் பண்ணும்போது 0 ஆல கேன்சல் பண்ணி நீங்க சீக்கிரமா ஆன்சர் கொண்டு வரலாம். ஆனா இது இந்த மாதிரி போடும்போது அப்பவும் ஆன்சர் வரும். ஃபிராக்ஷன்ல வரும்போது முதல்ல பயப்படக்கூடாது. ஓகேவா? அதை சால்வ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்லி செக் பண்ணணும். இந்த சம் புரியுதா? இதே மாதிரி வேற ஒரு சம் போடலாம். பாருங்க, இது ஒரு சம். இந்த சம்ல என்ன பண்ண போறோம்னா முதல்ல மல்டிப்ளை 5 into 2. எதை நீங்க பண்ண போறீங்களோ முதல்ல அத ஒரு பிராக்கெட்ல போடுங்க. 5 2s are 10. இது வந்து 12/3 வெச்சுக்கோங்க. இதனால இத கேன்சல் பண்ணா 4 ஆயிடும். இது நீங்க இப்படி கூட பண்ணலாம்.
10 ல இருந்து 4 போச்சுன்னா 6 so 21 இது வந்து போன சம்மோட இது இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்க 15 plus 5 ஆட் பண்ணி 20 கூட போட்டு 20 into 2 அப்படி போட்டு போடலாம். ஆனா முதல்ல எப்படி போடுறோம்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நீங்க பிராக்கெட் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த கன்வீனியன்ட் முதல்ல பார்த்துக்கோங்க. சரியா? இந்த சம்மெல்லாம் நம்ம ஒரு 1 மினிட்லயே இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு அடுத்த வருஷம் போடலாம். இது குட்டி சம் தான், அதனால இங்கே போடலாம். 21 minus 12 divided by 3 into 2 அவ்வளவுதான். இதான் क्वेश्चन. இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்றோம்? முதல்ல 21 minus 12 divided by 3 12 by 3 போட்டுக்கோங்க into 2. then that is 4 4 into 2 8 21 minus 8 பாருங்க. இத சப்ட்ராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா பண்ணனும். 21 minus 8 பண்ணும்போது முதல்ல அந்த 1 விட்டுருங்க. 20 20 ல இருந்து 8 போச்சுனா 12 12 plus 1 13. கொஞ்சம் மென்டலா மைண்ட்லயே கால்குலேட் பண்ண கத்துக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க் இதுவும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல ஒரு பர்டிகுலர் ஒர்க், இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வேலையை ஒரு 6 ஹவர்ஸ்ல செஞ்சு முடிக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 4 ஹவர்ஸ்ல செஞ்சு முடிக்கிறாரு. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அதே வேலையை செஞ்சா எத்தனை மணி நேரத்துல முடிப்பாங்க, அதே மாதிரி எத்தனை நாள்ல முடிப்பாங்க, அதே மாதிரி எத்தனை ஒர்க்கர் தேவைப்படுவாங்க. சோ இதெல்லாம் நம்ம இதுல கால்குலேட் பண்ணலாம். இது ஒரு ரஃப் கால்குலேஷன் தான், ஆனா இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இங்க பாருங்க, if A can finish a piece of work in X days, then A's 1 day work equal to 1 by X அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எந்த வேல்யூ கொடுத்தாலும் 1 by எடுத்துக்கணும், அப்பதான் நமக்கு ஆன்சர் வரும். சோ ஃபார் கன்வீனியன்ட்காக இது பழைய சம்மை எரேஸ் பண்ணிடலாம். பாருங்க, இதுக்கு நம்ம ஒரு சம் போடலாம். A can finish a piece of work in 10 days. Same, B can finish same work in 20 days. So together is what அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறது. முதல்ல A is 1 day's work, one by 10 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி B is 1 day's work. one by 20 எடுத்துக்கணும். சோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணனும். பாருங்க, A plus B together work. together னா அந்த 1 by 10 plus 1 by 20 ரெண்டு பேரும் தனித்தனியா செய்யறத மொத்தமா செய்றாங்க. இது பண்ணும்போது LCM மாதிரி எடுத்துக்கோங்க. 1 into 20 20 பாருங்க, LCM கிராஸ் மல்டிப்ளை வெச்சுக்கோங்க. இங்க ஆல்ரெடி 1 இருக்கு, 1 into the 20 plus இங்க 1 இருக்கு, 1 into 10 கீழ 10 into 20 மேல மல்டிப்ளை பண்ணா 1 into anything will be same. 20 plus 10 divided by 10 into 20 அப்படியே இருக்கட்டும். சோ மேல வந்து 30 கீழ 10 into 20 ஒரு 0 0 கட் பண்ணுங்க.
So 3 by okay, இது ஆல்ரெடி எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். த்ரீ பை 20 இருக்கு. 20ல எத்தனை தடவை இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். எப்ப இந்த மாதிரி வந்தா பெரிய நம்பர் தான் உள்ள வச்சுட்டு சின்ன நம்பர் வெளியே வச்சு டிவைட் பண்ணிக்கணும். 20ல வந்து 6 9 18 அது போக ரிமைனிங் இருக்கும். பாயிண்ட் போட்டீங்கன்னா 0 போட்டு அதே தான் 18 18 வந்துட்டே இருக்கும். ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா 1/6.666 ன்னு போவோம். நம்ம 1/6 ன்னு எடுத்துக்கலாம். சோ அப்போ therefore a plus b together work வந்து 6 days. இதுல ஆன்சர் எப்பவுமே 1/ல தான், क्वेश्चनே 1/ல தான் எடுக்கணும். ஆன்சரும் 1/ல வந்துச்சுன்னா அதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க. ஓகே, பாருங்க A வந்து 10 டேஸ்ல ஒரு வர்க்க முடிக்கிறாரு. அதே மாதிரி B வந்து 20 டேஸ்ல முடிக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 6 நாள்ல அந்த வேலையை முடிக்கலாம். சோ இதுதான் இந்த क्वेश्चनோட இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வேற ஒரு சம் போடலாம். A completes a piece of work. In 18 days. B can complete same work in 9 days. Together. இதுவும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. A வந்து 5, B வந்து 6, C வந்து 7 and D வந்து 8. இதுவும் போன தடவை போட்ட சம் மாதிரி தான். முதல்ல A is 1 days work. சோ முதல்ல 18 days கொடுத்திருக்காங்க. 1/18 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி B is 1 days work. 9 days கொடுத்திருக்காங்க. சோ 1/9 எடுத்துக்கிறோம். So இப்போ A plus B. A plus B together எழுதிக்கணும் போதும். So அப்ப என்ன வரும்? 1/18 1/9. நம்ம கன்வீனியன்ட்டா ஈக்குவல் போட்டுக்கலாம். இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்றத விட கீழ வந்து பாத்தீங்கன்னா பேஸ் வந்து 18 9 இதோட into 2 மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இங்க 18 வரும். அதே 2 மேலே மல்டிப்ளை பண்ணனும். சோ அப்ப உங்களுக்கு சம் ஈஸி ஆயிடும். 2 18 ஒரு 18 போட்டுக்கலாம். 3/18 இத கேன்சல் பண்ணாலும் 1/6 தான் வருது. therefore A plus B together finish in 6 days. So போன சம்க்கு ஆன்சர் 6 days தான் வந்துச்சு. ஆனா சம் போட்டா தான் நமக்கு தெரியும் என்ன மாதிரி ஆன்சர் வரும்னு சொல்லி. இந்த சம் உங்களுக்கு புரியுதா? பாருங்க A can complete some days of work 18 days கொடுத்திருக்காங்க. B வந்து அதே சேம் வர்க்க 9 days ல முடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா முதல்ல இந்த கொடுத்த வேல்யூஸை 1/ல தான் எடுக்கணும். எடுத்துட்டு ரெண்டுத்தையும் LCM எடுத்து சால்வ் பண்ணுங்க. LCM வந்து எப்படி வேணா எடுக்கலாம். இது இந்த மாதிரி கீழ பேஸ் வந்து 18 9 இருக்கறதால இது into 2 பண்றோம். பண்ணா ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிடும். அப்போ அதே என்ன நம்பரால இங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அதே நம்பரால நியூமரேட்டர்லயே மல்டிப்ளை பண்ணலாம். சரியா? இது இப்படி பண்ணலாம் இல்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 18 into 9 மல்டிப்ளை தான் பண்ணனும். ஆனா இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு இன்னும் ஷார்ட்டா இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ இதுலயே வேற ஒரு மாடல் போட போறோம். இந்த டைம் அண்ட் வர்க்ல இப்போ வர்க்குக்கு சில ஃபார்முலா. வர்க் வந்து என்ன சொல்வாங்கன்னா நம்பர் ஆஃப் men required into number of days. இதுதான் வர்க்கோட கான்செப்ட். இப்போ இதுல ஒரு சம் போட போறோம். 15 men finish work in 20 days. In 10 days
how many men required. So the answer அவங்களே கொடுத்திருக்காங்க. A வந்து 20, B வந்து 25, C வந்து 30, D வந்து 35. இதோட ஃபார்மேட் பாருங்க. work equal to men into days. So men power எவ்வளவு கேட் பண்ணா டோட்டலா 15 men in 20 days சொல்லிருக்காங்க. 15 men into 20 days. 15 into 2 வந்து 30 ஒரு 0 போட்டுக்கோங்க. So work வந்து 300 இருக்கு. இப்போ for 10 days அப்படினா அது ஆல்ரெடி இருக்கிற அந்த work by number of days ஆல்ரெடி இருக்கிறது 300 by இந்த 10 கேன்சல் பண்ணீங்கன்னா for 10 days க்கு எத்தனை men required னா 30. பாருங்க 15 பேர் சேர்ந்து 20 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்க. அதே 10 நாளுக்கு எத்தனை பேர் வேணும்னா 30 பேர் தேவைப்படுறாங்க. புரியுதா? workனா number of men into number of days. ஓகே, இந்த கான்செப்ட்ல இன்னும் ஒரு சம் போடலாம். If 12 men can complete a work in 24 days, how many days will 80 men take? So இதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. A 12, B 14, C 16, D 18. So இதுவும் சேம் கான்செப்ட் தான். work is equal to men into days. பாருங்க 12 men can complete a piece of work in 24 days. So 12 into 24 முதல்ல போடுவோம். So 24 into 12 so 288. இப்போ how many days will 18 men take அப்படி சொல்லிருக்காங்க. சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் போன சம் மாதிரி தான். இதே வேல்யூ 288 divided by அந்த 18 போடுவோங்க. இதை இந்த மாதிரி பெரிய நம்பரா இருந்தா எடுத்த உடனே இது ஈவன் நம்பர். சோ 2 ஆல கேன்சல் பண்ணுங்க. பண்ணா 9 டைம்ஸ், இது 2 ஆல பண்ணா 144. இதை இப்போ 3 ஆல பண்ணுங்க. 3 வரும். 14ல வந்து பாத்தீங்கன்னா 4 3s are 12, ரிமைனிங் 2 போட்டா 24. 7 3s are 21, 8 3s are 24. சோ இப்போ 48 divided by 3 இருக்கு. இத மறுபடியும் 3 ஆல அடிங்க. 4ல வந்து 1 டைம், ரிமைனிங் 1 போட்டா 18ல வந்து 6 3s are 18. சோ எத்தனை men தேவைப்படுறாங்கன்னா 16. பாருங்க how many days will 18 men take? So 16 days. So 16 தான் answer. இந்த சம் புரியுதா? டைம் அண்ட் வொர்க் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஏரியா அண்ட் வால்யூம் சொல்லுவாங்க. இதுல நம்ம சில சம்ஸ் போடலாம். அது போடுறதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன டாபிக் யூஸ் பண்ண போறாங்கன்னு அதோட ஃபார்முலா கொஞ்சம் எழுதிக்கலாம். சோ இது ஏரியா அண்ட் வால்யூம். ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். இது லென்த் இன்டு பிரெத் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க எழுதிட்டு ஷார்ட்டாவே எழுதிக்கோங்க. அடுத்து ஏரியா ஆஃப் ஸ்கொயர்.
ஸ்கொயர் வந்து பாத்தீங்கன்னா சைடு இன்டு சைடுன்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த சைடுல a ன்னு வச்சிட்டா a இன்டு a ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பேசிக்கா தான் கொடுப்பாங்க. half into base into height. ஃபார்முலா தெரிஞ்சு அந்த சம் போட்டுடலாம். ஓகே, இதுலயே அடுத்து வந்து வால்யூம் கொடுப்பாங்க. ஏரியா எழுதியாச்சு. சரி, அடுத்து வால்யூம் இங்க பார்க்கலாம். இது ஃபார்முலா தான். வால்யூம் ஆஃப் கியூப். கியூப் வந்து பாத்தீங்கன்னா சைடு கியூப்னு சொல்லுவோம். சைடு இன்டு சைடு இன்டு சைடு. கியூப் ஆர் கியூபாய்டு வந்தாலே LBH, லெந்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட் ன்னு வரும். சோ வால்யூம் ஆஃப் கியூப், கியூப் வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஸ்கொயர். சோ எல்லாமே உங்களுக்கு சேமா தான் இருக்கும். அதனால சைடு கியூப்னு கொடுப்போம். அடுத்து வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. இதுதான் லெந்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட். L இன்டு B இன்டு H. அடுத்து வால்யூம் ஆஃப் ஸ்பியர். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து 4/3 pi r cube இருக்கும். இன்னொன்று வால்யூம் ஆஃப் சிலிண்டர். pi r squared h. போது இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இன்னும் சில சாலிட்ஸ் வரும், அதோட டயக்ராம் ஃபார்முலாஸ் எல்லாம் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல இருக்க சம் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கா இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி சில சம்ஸ் போடலாம். Find the area of circle whose diameter will be given. பாருங்க, எப்பவுமே டயாமீட்டர் கொடுத்தா அது பாதியா எடுக்கணும். அதுதான் உங்களுக்கு ரேடியஸ். சோ முதல்ல ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து pi r ஸ்கொயர். pi ஓட வேல்யூ எப்பவுமே 22/7 எடுக்கணும். இது பாருங்க, pi வந்து 22/7 ஆர் 3.14 சொல்வாங்க. ஆனா இங்க இது தேவையில்லை, இதை எடுத்துட்டாலே போதும். அதே மாதிரி r வந்து பாத்தீங்கன்னா இங்க டயாமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. டயாமீட்டர் வந்து 14 னா ரேடியஸ் வந்து டயாமீட்டர் பை 2. 14 divided by 2. So 7. பாருங்க 7 into again 7 தான். ஏன்னா டயாமீட்டர்ல பாதி ரேடியஸ். So pi r ஸ்கொயர். ஒரு 7 ஒரு 7 கேன்சல் பண்ணுங்க. 22 into 7. 2 7s are 14 into 4, remaining 1, again 2 7s are 14. So 154. இதுதான் area of circle. ஓகேவா? So 154 இங்க இருக்கு. Therefore answer is 154. இந்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். ஏரியா அண்ட் வால்யூம்ல நம்ம எல்லா சம்மே போட்டுடலாம். ஓகே, இப்போ அடுத்த சம் போட போறோம். ரெண்டாவது வந்து find the area of the triangle. இதோட பேஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ் 10 மீட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஹைட் கொடுத்திருக்காங்க. So first area of triangle நம்ம இந்த மாதிரி ஷார்ட்டா எடுத்துக்கலாம். half into base வந்து b ன்னு எடுத்துக்கோங்க, height வந்து h ன்னு எடுத்துக்கோங்க. So half into base க்கு பதிலா 10 into height க்கு பதிலா h க்கு பதிலா 12. இதோட இத கேன்சல் பண்ணா 6 ஆயிடும். So 10 into 6
equal to 60. பாருங்க இந்த சம் புரியுதா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது வால்யூம்ல இருந்து சில சம்ஸ். நீங்க ஃபார்முலா மட்டும் சால்வ் பண்ணிட்டா இதுல எந்த சம் வேணா போடலாம். மோஸ்ட்லி இதுல ரேடியஸ், ஹைட் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா வால்யூம். வால்யூம் ஆஃப் கியூப் னு கொடுத்திருக்காங்க. வால்யூம் ஆஃப் கியூப் whose side is 10 centimeter. So volume of cube நம்ம கண்டுபிடிக்கணும். A வந்து 900, B வந்து 950, C வந்து 1000 and D 1100. So volume of cube equal to side cube னு சொல்லிருக்கேன். side வந்து அவங்க 10 னு கொடுத்திருக்காங்க. So 10 cube அது என்ன பண்றோம்னா 10 into 10 into 10. ஒரு 1 போடுங்க, 3 0 இருக்கு, அத அப்படியே சேர்ப்போம். So 1000. So இதுதான் ஆன்சர். இதே மாதிரி அடுத்து ஒன்று போடுறோம். இது வந்து வால்யூம் ஆஃப் ஸ்பியர். இதுக்கு வந்து ஒரு ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. ரேடியஸ் 3 சென்டிமீட்டர். இதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. A வந்து 112, B 113, C 115 and D 120. So volume of sphere அதோட ஃபார்முலா எழுதணும். இது வந்து பாத்தீங்கன்னா 4/3 pi r cube. ஈக்குவல் இங்க போட்டுக்கோங்க. 4/3 pi க்கு பதிலா 22/7 into r வந்து அவங்களே 3 கொடுத்திருக்காங்க. சோ அதனால 3 into 3 into 3. ஒரு 3 கேன்சல் பண்ணுங்க. சோ மிச்சம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 4. இந்த இடத்துல வந்து 22/7 வந்து 3.14 னு மாத்திக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லனா டிவைட் பண்ணனும். 3 3s are 9. சோ முதல்ல இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 9 4s are 36. 36 into 3.14. So இதை நீங்க மல்டிப்ளை பண்ணணும். சோ நான் கன்வீனியன்ட்காக இங்க மல்டிப்ளை பண்றேன். 314 into 36. 6 4s are 24, 4 remaining 2, 1 6 are 6, 6 plus 2 8, 3 6 are 18. இப்போ இதோட 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 4s are 12, 2 remaining 1, 3 1s are 3. So 3 plus 1 4, 3 3s are 9. 4 10, 8 plus 2 10 க்கு 0 போடுங்க, remaining 1. So 12 plus 1 13, remaining 1 10 11. So நமக்கு வந்திருக்கிறது 11304. பேக்ல ரெண்டு டைம் தள்ளி கொண்டு வச்சுக்கோங்க. So 113.04 இருக்கு. So இத அப்ராக்ஸிமேட்டா 113 னு எடுத்துக்கோங்க. So 113 னா B தான் ஆன்சர். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ரொம்ப பேசிக்கா இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா பர்ஃபெக்ட்டா போடலாம். ஓகே, இன்னும் ரெண்டே ரெண்டு சம் மட்டும் போடலாம். அடுத்த ஃபிஃப்த் சம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர். whose radius 5 னு கொடுத்திருக்காங்க and height 14. So your option 1100, 1150, 1200, so first volume of cylinder pi r square h. So நம்ம பை வந்து 22/7 எடுத்துக்கிறோம். r வந்து 5 கொடுத்திருக்காங்க. So 5 into 5, h வந்து 14. இந்த 7 ஆல இத கேன்சல் பண்ணுங்க.
எப்பவுமே பை வந்து எப்போ 22/7 எடுக்கணும், எப்போ 3.14 எடுக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன லாஜிக் இருக்கு. நீங்க 22/7 எடுக்கணும், 7 ஆல ஏதாவது கேன்சல் ஆச்சுன்னா 22/7 எடுத்துக்கோங்க. அப்படி கேன்சல் ஆகல, டிவைட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 3.14 எடுத்துக்கோங்க. அந்த மெத்தட் மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டா இந்த சம்ம நம்ம சூப்பரா போட்டுடலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல 2 டைம்ஸ் இருக்கு. சோ நமக்கு மிச்சம் இருக்குது 22 into 5 into 5 into 2. முதல்ல 5 5 25 எழுதிக்கோங்க. அதே மாதிரி 22 into 2 வந்து 44 எழுதிக்கோங்க. சோ இப்போ இத நம்ம மல்டிப்ளை பண்ணனும். எப்பவுமே பெரிய நம்பர் மேல வச்சுக்கோங்க, சின்ன நம்பர் கீழ வச்சுக்கோங்க. 4 5 20 is 0, remaining 2, again 4 5 20. So 2 2 220 plus 2 ஆல பண்ணும்போது 8 8. So 0 10 is 0, remaining 1 11. So 1100. So 1100 is the answer. Okay, no way of சொல்லுங்க. இது வந்து வால்யூம் ஆஃப் கோன். இதோட ரேடியஸ் r வந்து 3 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி h வந்து 9 கொடுத்திருக்காங்க. இதோட ஆப்ஷன்ஸ் a 81, b 82, c 84 and d is 86. நம்ம ஆல்ரெடி எழுதின ஃபார்முலால வால்யூம் ஆஃப் கோன் எழுதல, இப்போ எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் கோன் வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டரும் வால்யூம் ஆஃப் கோனும் ஒரே மாதிரி இருக்கும். இது πr ஸ்கொயர் h, இது 1/3 πr ஸ்கொயர் h. பாருங்க, கன்வீனியன்ட்காக ஈக்குவல் நாம இங்க போட்டுக்கலாம். 1/3 பை க்கு பதிலா 22/7 into r வந்து 3. so 3 into 3, h வந்து 9. இந்த 3 ஆல இந்த 3 கேன்சல் பண்ணுங்க. இப்போ 22/7 நமக்கு வேலை இல்ல, அதனால இத நம்ம 3.14 னே மாத்திக்கோங்க. into 9 3s are 27. so இப்போ இத மல்டிப்ளை மட்டும் நம்ம பண்ணனும். so கன்வீனியன்ட்காக நான் மல்டிப்ளை மட்டும் இங்க பண்றேன். பாருங்க, 314 into 27. 7 4s are 28, 8, remaining 2, 1 7s are 7, 7 plus 2 9, 3 7s are 21. 2 ஆல பண்ணும்போது 4 2s are 8, 1 2s are 2, 3 2s are 6. இது 8. 17 7 remaining 1 போட்டுக்கோங்க. இது 4, இது 8. 8 4 7 8 இருக்கு. ரஃபா 84 ன்னு எடுத்துட்டாங்க. So the rough value 84. So answer C. உங்களுக்கு இந்த மாடல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா அண்ட் வால்யூம், அதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட் டைம் அண்ட் வர்க், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். புரிஞ்சு படிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.